புத்திரராய் எண்ணி நடத்துகிறார். அநேகருக்கு அநேக நேரங்களில் பிள்ளைகளை பேசுகிற பேச்சை பார்க்கும்போதே தெரியும் இவங்க பிள்ளைகளை எந்த லெவலில் நினச்சிருக்கிறாங்கன்றது. அவ்வளோ கேவலமாக பேசுவாங்க பாருங்க. ஆனால் ஆண்டவராகிய தேவன் ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட நம்மளை வேண்டா வெறுப்பா நடத்துறதே இல்லை. நம்ம வேணா அநேக நேரங்களில் அவருக்கு பிடிக்காத, அவருக்கு எதிரான காரியங்களை நாம் செய்கிறவர்களாக இருந்தாலும் கூட அவர் ஒரு நாள் கூட உங்களை என்னையும் வேண்டா வெறுப்ப நடத்துறதே இல்லை. எல்லா சூழ்நிலையிலையும் நம்மளை எப்படித்தான் நடத்துகிறார்னா புத்திரராய் எண்ணி நடத்துகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லுவேன், பயந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, பயப்படாதவர்களுக்கும் அவர் தகப்பனை போலதான் இறங்கி கொண்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தருக்கு பயப்படாதவர்களுக்கு அவர் இறங்கலை அப்படின்னா என்னைக்கோ உலகமே அழிஞ்சு போயிருக்கும். அப்போ தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்த நமக்கும் இறங்குகிறார். தமக்கு பயப்படாத எல்லா ஜனங்களுக்கும் கடவுள் இரக்கத்தை காண்பித்து கொண்டே இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் அப்பா, நாம் புத்திரர்கள். புத்திரராய் எண்ணி நம்மை நடத்துகிறார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் அல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க ஏசாயா 48:18